இந்தியாவில் வாட்ஸ்அப்புக்கு குட் பை சொல்கிற நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அரட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இந்தியாவிலே ஒரு பெரிய ஐடி கம்பெனியான ஜோவால் உருவாக்கப்பட்டுச்சு. 2021 இந்த ஆப் வெறும் ஒரு 3000 யூசர்ஸோட உருவாக்கப்பட்டு இப்போது சமீப காலத்தில் 3 லட்சம் யூசர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. இந்த அரட்டை மெசேஞ்சர் ஆப் கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் மெசேஞ்சருக்கு காம்படிஷனாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். வாட்ஸ்அப் வச்சுருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஆப்பும் உள்ளடங்கியிருக்கு. எண்ட்-டு-எண்ட் குரூப் காலிங் சப்போர்ட்டோட 20 இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸோட இன்க்ளூடிங் ஹிந்தி, தமிழ், பெங்காலி அண்ட் அரபிக்னு உலகிலேயே 3 பில்லியன் யூசர்ஸ் வச்சுருந்த இந்த ஆப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வாங்கியதுக்கப்புறமா ஒரு மெகா ஆப்பாகவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு க்ரோத்தை அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் 2021 வாட்ஸ்அப் அவங்களோட ப்ரைவசி பாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றினப்போ ஒரு சில இஷ்யூஸ் ரேஸ் ஆச்சு. ஏன்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஃபேஸ்புக்லேயும் ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டப்போ அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ஃபைனலாக அதை சால்வ் பண்ணவும் செஞ்சாங்க. அந்த மாதிரி இந்த அரட்டை ஆப்பில் எந்த விதமான டேட்டா ஷேரிங்கும் இல்லாமல் இவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான ப்ரைவசி ஃபீச்சர்ஸை வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரைவசி ரிலேட்டடாக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அரட்டை மெசேஞ்சர் ஆப் வாட்ஸ்அப் மெசேஞ்சருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லப்படுறப்போ வாட்ஸ்அப் மாதிரி ஒரு 3 பில்லியன் யூசர்ஸ் வச்சுருக்க ஒரு ஆப் இந்த ஆப்போட போட்டி போடுறப்போ உண்மையிலேயே அரட்டை மாதிரியான ஆப்புக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த அரட்டை மெசேஞ்சர் ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அரட்டை மெசேஞ்சர் வாட்ஸ்அப் மெசேஞ்சருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்தியாவில் வருமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.